பிசிஓஎஸ் என்பது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அல்லது டிசீஸ் என்று சொல்லுவார்கள். இது பொதுவா வழக்கத்துல எல்லாரும் வந்து செனப்பை, அதாவது கர்ப்பப்பை பக்கத்துல 2 சென முட்டை பை இருக்கு, அதுல இருக்கிற சிஸ் அதாவது நீர்க்கட்டிகள் என்று எல்லாரும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவ்வாறு அல்ல. பிசிஓஎஸ் என்பது என்னன்னா, இட்ஸ் அ மல்டி சிஸ்டம் டிசார்டர். அதாவது தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கும் ஒரு குறைபாடுன்னு சொல்லலாம், இல்லைன்னா இம்பேலன்ஸ், அதாவது வந்து தடுமாற்றம் என்று சொல்லலாம். வளர்ச்சிதை மாற்றம், அதாவது மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம், வளர்ச்சிதை மாற்றம், அதில் ஒரு பகுதியாகவும் பிசிஓஎஸ் இருக்கலாம். பிசிஓஎஸ் வரதுக்கு காரணங்கள் பாத்தீங்கன்னா, இதுக்கு ஸ்பெசிபிக்கா இன்னும் காரணம் வந்து கண்டுபிடிக்கப்படல. இது எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னா, ஒரு குழந்தை தன்னுடைய தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுது ஆரம்பிப்பது. சோ அப்ப வந்து அந்த தாய்க்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள், முக்கியமாக நீரிழிவு நோய், அதாவது டயபெட்டிஸ், அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருந்தாலோ, உடல் பருமன் அதிகமாக இருந்தாலோ, அந்த தாய்க்கு ஆண்களுக்குரிய சுரப்பிகள் ஆண்ட்ரோஜன்ஸ் அந்த லெவல்ஸ் வந்து அதிகமாக இருந்தாலோ, அப்புறம் அவங்களே ஒரு பிசிஓ, அந்த அந்த தாய் வந்து ஒரு பிசிஓ அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி கர்ப்பமாயிருக்காங்க, அதுவா இருந்தாலோ, இல்ல பரம்பரைன்றது இன்னும் நிரூபிக்கப்படல. சோ இதெல்லாம் இந்த மாதிரி பல காரணங்கள்னால கர்ப்பத்தில் இருக்கும் போதே வரும் இம்பேலன்ஸ், அதாவது தடுமாற்றம் தான் அந்த பிசிஓஎஸ். இது எப்போ வெளியில வருது, எப்போ நம்மளுக்கு தெரிய வருது? இது வந்து எந்த வயசுல வேணா தெரிய வரலாம். ஈவன் பூ பெய்தல் மெனார்கிக்கு முன்னாடியில இருந்தே தெரியலாம். இல்ல வந்து 20-25 வயசுல, 45 வயசுல, எப்ப வேணா அது வெளியில வரலாம். முக்காவாசி எப்ப அது வெளியில தெரிய வரும் அப்படின்னா, ஒருத்தருடைய வாழ்க்கை மாற்றங்கள், அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் வந்து மாறும்போது, உடல் பருமன் அதிகரிக்கும் போது, அவங்களுடைய மருத்துவ ரீதியா சில பிரச்சனைகள் வரப்ப இது வெளியில வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பிசிஓஎஸ் ஓட அறிகுறிகள் முக்கியமா பாத்தீங்கன்னா மாதவிடாய் சம்பந்தப்பட்டது. சோ மாதவிடாய் சம்பந்தப்பட்டதுன்னா, மாதவிடாய் வந்து ஒன்று ஆகாமலே இருக்கலாம், மருந்துகள் உட்கொண்டால் மட்டுமே ஆகும். இல்லையா மாதவிடாய் 2-3 மாதங்கள் 4 மாதங்கள் கழித்து தன்னால் வந்தால் ரத்தம் போய்கொண்டே இருக்கும். சோ அந்த மாதிரி இருக்கலாம். இல்ல சில பேர் வந்து மெனார்கி, அதாவது வந்து பூப்பெய்தல் வந்து தள்ளி போகலாம், இல்லது சீக்கிரமா பூப்பெய்தலாம். 9 வயசு 8 வயசுல எல்லாம் வந்து மெனார்கி அட்டைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் உடல் பருமன் மிக அதீத அளவுக்கு போகலாம். அவங்க முயற்சி எடுத்தாலும் அந்த உடல் பருமனை அவங்களால் குறைக்க முடியாமல் போகலாம். அது ஒன்று. அடுத்தது வந்து தேவையில்லாத இடங்களில் ரோமங்கள், அதாவது மீசை, தாடி, இந்த மாதிரி இடங்களில் அதிகமான முடி வளர்றது. அப்புறம் முடி உதிர்தல், தலையில் முடி உதிர்தல். அதுக்கப்புறம் வந்து ஆக்னி எனப்படும் முகப்பருக்கள், கருப்பாக மிக பெரிய ஆக்னி முகப்பருக்கள் வருவது. அப்புறம் பிக்மெண்டேஷன் என்று சொல்லுவோம், நிற மாற்றங்கள், மூக்குல, முகத்துல, கழுத்துல எல்லாம் வந்து நிற மாற்றங்கள், அகென்தோசிஸ் என்று சொல்லுவோம். இவையெல்லாம் பிசிஓடைய அறிகுறிகள். பிளஸ் குழந்தை உண்டாகும் தன்மை குறைவாக உள்ளது. இதெல்லாம் வந்து பிசிஓஎஸோட அறிகுறி. பிசிஓஎஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்றது நான் சொல்லிட்டேன். சோ இதுக்கு வந்து எப்ப அது வெளியில வருதுன்னு சொல்லிட்டேன். நம்ம வாழ்க்கை முறை மாறும் போது வெளியில வருது. சோ இதுக்கான சிகிச்சை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்தெந்த வயதுல எந்தெந்த பிரச்சனைகள் கொடுக்குதுன்றத பொறுத்து வைத்தியம் அதுக்கு மாறுபடும். ஆனா அடிப்படை வேர் வைத்தியம் என்று சொல்வோம், வாழ்க்கை முறை மாற்றம், லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். பிசிஓஎஸ்க்கு நாங்க மறுபடியும் வந்து we are shouting, அதாவது லைஃப் ஸ்டைல் சேஞ்ச். இப்பொழுது பாத்தீங்கன்னா வாழ்க்கை முறை வந்து எல்லாருக்கும் வந்து தலைகீழா மாறிட்டு இருக்கு. அத கண்டிப்பா, அதனால இப்போ முன்னாடி நான் வந்து 20 வயசுல இருக்கும் போது 100 பேர் பார்த்தோம்னா அதுல 5 பேருக்கு பிசிஓ பார்த்துட்டு இருந்தேன். இப்போ 28 வயசு, நான் வந்து 28 வருஷமா வந்து பெண்கள் நலன் இது பார்த்துட்டு இருக்கேன். இப்ப பாத்தீங்கன்னா 140 பேருக்கு பிசிஓஎஸ். ஏன்னா எல்லாருக்கும் லைஃப் ஸ்டைல் வந்து மாறிடுச்சு. சோ அதனால முதல்ல வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் இதுக்கான அடிப்படை. லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான் என்னன்றத கட்டாயம் சொல்லி ஆகணும். லைஃப் ஸ்டைல் சேஞ்ச்ன்றது 5 விஷயங்களை சம்பந்தப்பட்டது. முதல்ல இது வந்து உணவே மருந்து. சோ நம்ம வந்து என்னன்னா, நம்ம உடல் உழைப்பு யாருக்கும் கிடையாது, எல்லாரும் உட்கார்ந்து பண்ற வேலை. சின்ன எல்கேஜி குழந்தையில இருந்து உட்கார்ந்து ஹோம்ஒர்க் எழுதுறது, வெளியில விளையாட போறது கிடையாது. சோ அப்பையில இருந்து ஆரம்பிக்குது. சோ அதனால நம்மளுக்கு எனர்ஜி, அதாவது நம்மளுடைய உடம்புல இருந்து
எவ்வளவு வந்து பேர்ன் அவுட் ஆகுது, ஃபேட் வந்து எவ்வளவு போகுதுன்றது மிகவும் குறைவாக உள்ளது. அதுக்கேத்த மாதிரிதான் நம்ம சாப்பிடணும். அந்த காலம் மாதிரி நம்ம இப்ப சாப்பிட முடியாது. நம்ம வந்து இப்ப என்ன சாப்பிடணும்னா, பிசிஓக்கு நிறைய டயட்ஸ் பத்தி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசுறாங்க. சிம்பிளா சொல்லணும்னா ஹை ஃபைபர், ஹை புரோட்டீன், அதிக ஃபைபர் நார்ச்சத்து உள்ள உணவுகள், அதிக புரோட்டீன் புரத சத்து உள்ள உணவுகள் சாப்பிட்டு கொஞ்சமா கார்போஹைட்ரேட்ஸ்னா நம்ம ரைஸ், இட்லி, தோசை எக்ஸெட்ரா அதெல்லாம் டிஃபன், இதெல்லாம் கார்போஹைட்ரேட்ஸ். அதை வந்து கம்மியா உட்கொள்ளணும். நிறைய புரோட்டீன்ஸ் புரத சத்துள்ள உணவுகள், பருப்பாகட்டும், நிறைய சுண்டல் ஆகட்டும், முட்டைகள்னா ரெண்டு 3 முட்டைகள் கூட வெள்ளைக்கருவு சாப்பிடலாம். அந்த மாதிரி நிறைய காய்கறிகள், 3 வேளையும் 1 கப் காய்கறி சாலட்ஸா எடுத்துக்கலாம், நீர்க்காய் கூட்டா எடுத்துக்கலாம், பச்சை காய்கறிகளா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கணும். சோ அதே மாதிரி ஸ்வீட்டு, ஒயிட் சுகரு, பேக்கரி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து கட்டாயம் தவிர்க்கிறது நல்லது. இல்ல ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஏதாவது சாப்பிடலாம். யாருமே சன்னியாசியா வாழ முடியாது. 10 நாளைக்கு ஒரு தடவை கண்டிப்பா வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கலாம். டெய்லி பேசிஸ்ல சாயங்காலம் உட்காந்து சமோசா சாப்பிடுறது, பஜ்ஜி சாப்பிடுறது, இந்த மாதிரி பழக்கங்களை இப்ப எல்லாருக்கும் இருக்கு. ஃபாஸ்ட் ஃபுட், ரோட்ல பாத்தீங்கன்னா பானிபூரி, அதெல்லாம் தவிர்க்கிறது கண்டிப்பா நல்லது. அது வந்து முதல் படி. அதுலயே வந்து 50% சரியாயிடுறாங்க. இதுக்கு அடுத்தது வந்து எக்ஸசைஸ், உடற்பயிற்சி எல்லாருக்கும் மிக மிக அவசியம். 30 to 45 நிமிஷம் வாரத்துல 5 நாளாவது உடற்பயிற்சி செய்யலாம். உடற்பயிற்சி அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி. நான் வந்து எல்லாருக்கும் ஸ்கிப்பிங் ஆடுங்கன்னா யாருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு டான்ஸ் பிடிக்குமா, உங்க ரூம்குள்ள பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க, அது ஒரு எக்ஸசைஸ் தான். டென்னிஸ் பிடிக்குமா, டென்னிஸ்க்கு போங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. தோட்ட வேலை பிடிக்குமா, அதை செய்யுங்க, அது ஒரு எக்ஸசைஸ் தான். எல்லாமே உங்களுக்கு பிடிச்சத எக்ஸசைஸ பண்ணலாம். இதுக்கு அடுத்து தூக்கம் மிக மிக முக்கியமான ஒண்ணு. தூக்கம் வந்து ஒரு நாளைக்கு 6 to 8 மணி நேரம் கண்டிப்பா தூங்கணும். அந்த தூக்கம் வந்து நைட்டு 1 மணில இருந்து காலைல 9 மணி வரைக்கும் இருக்கக்கூடாது. கட்டாயம் 10-10:30க்கு தூங்க ஆரம்பிச்சிடணும். எக்ஸப்ட் நைட் வேலை இருக்கவங்க ஒன்றும் பண்ண முடியாது, பாக்கி எல்லாரும் தூக்கம். அடுத்து மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ். இப்ப வந்து எல்லாரும் எதுக்கெடுத்தாலும் ஸ்ட்ரெஸ், எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அதை முதல்ல சொல்றதை விட்டுட்டு எல்லாத்தையும் அன்பா பார்க்க ஆரம்பிக்கணும். மனசு திறந்து லேசா வைக்கணும். சோ அப்பதான் காத்து உள்ள வரும். சோ எல்லாத்தையும் வந்து பிளான் பண்ணி, டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணி, இந்த வேலை இந்த நேரத்துக்கு செஞ்சா எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. சோ ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கணும். அப்புறம் பொழுதுபோக்கு, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவரவர்களுக்கு பிடித்த பொழுதுபோக்கு, இது 5 செஞ்சாலே வாழ்க்கை முறை ஒழுங்கா இருந்தா அதுல பிசிஓச்சு வந்து 80% சரியாயிடுது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அந்தந்த வயதுக்கு ஏற்ப பிரச்சனைகளுக்கு ஏற்ப மருத்துவரை அணுகினால், இப்ப மாதவிடாய் பிரச்சனை சொன்னோம். மாதவிடாய் பிரச்சனை வந்து சப்போஸ் மாத்திரை சாப்பிட்டா மட்டும்தான் வருது மாதவிடாய் அப்படின்னா அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. 60 நாளைக்கு ஒரு தடவை மாத்திரை உட்கொண்டு மாதவிடாய் வர வைப்பது நல்லது. என்னென்றால் பிசிஓல என்ன ஆகும்னா, மாதவிடாய் வரவே வராது. ஒரு 4 மாசம் வராது. அப்புறம் வந்தா போய்கிட்டே இருக்கும். அப்புறம் அவங்களுக்கு ரத்த சோகை வரும். அதுக்கப்புறம் ரத்தம் ஏத்தணும். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பைக்குள்ள இருக்கிற லேயர் பேரு எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். அது வந்து அட்லீஸ்ட் 60 நாளைக்கு ஒரு தடவை ஷெட்னா வெளியில போயாகணும். அழுக்கு, அந்த காலத்துல அழுக்குன்னு சொல்லுவாங்க. அழுக்கு கிடையாது, அது நம்மளோட ஓன் செல் தான். அது வெளியில போகணும். அது அந்த மாதிரி போகாம இருந்தா என்ன ஆகும், அந்த செல்ல நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு பின்னாளில் ஒரு 20-30 வருஷம் அதே பிரச்சனை கண்டினியூ ஆனா கர்ப்பப்பையில கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதனால 60 நாளைக்கு ஒரு தடவை மாத்திரையை உட்கொண்டு, மருத்துவருடைய உதவியோட மாத்திரையை உட்கொண்டு மாதவிடாய் வர வைப்பது மிக மிக நல்லது. குழந்தையின்மை இருப்பவர்கள், பிசிஓனால குழந்தையின்மை இருப்பவர்கள், அதுக்கான மருத்துவரை, இன்ஃபர்டிலிட்டி ஸ்பெஷலிஸ்ட் என்று சொல்லுவோம், அவர்களை அணுகி அதுக்கான தீர்வு முறைகளை மருந்துகள் மூலமாவோ, மாத்திரைகள் மூலமாவோ, ஊசி மூலமாவோ, இல்ல எதுவுமே நடக்கல அப்படின்னா ஏஆர்டி, அதாவது செயற்கை கருத்து தரிப்பு மூலம் குழந்தை பெற்றுக் கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பிசிஓனால வரும் பிசிஓங்கிறது வியாதி கிடையாது, அது வந்து இம்பேலன்ஸ். அதுல இருந்து வரும் வியாதிகள் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. ரத்த சோகை, இந்த நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் வரலாம், ஹைப்பர் டென்ஷன், அதாவது ரத்த கொதிப்பு வரலாம், ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வரலாம். முக்கியமா இந்த யூட்ரஸ் கேன்சர், பிரெஸ்ட் கேன்சர் பத்தி இன்னும் பெருசா ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கப்படல. சில பேர் சொல்றாங்க பிரெஸ்ட் கேன்சரும் வரலாம் அப்படின்னு. சோ அதனால இதெல்லாம் வந்து கொலஸ்ட்ரால், அதிகமான கொலஸ்ட்ரால் இருக்கிறது. சோ இதெல்லாம் அடிக்கடி வருஷத்துக்கு ஒரு தடவை சுகரு, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் செக் பண்ணிட்டு அதுக்கான பொது மருத்துவரை அணுகி அதெல்லாம் கரெக்டா வச்சிருந்து, உடல் பருமனை கரெக்டா வச்சிருந்தா இந்த நோய்கள்லாம் வந்து தடுக்கலாம். சோ இதெல்லாம் அதோட வைத்தியத்துக்கு இதெல்லாம் இது அவங்கவுங்க. அதே மாதிரி முடி அதிகமா வேற இடங்கள்ல முளைக்கிறது, அது எதனால வருது? அதே மாதிரி ஆக்னி, இது பரு அசிங்கமா வர்றது, இதெல்லாம் எதனாலன்னா ஆண்களுக்குரிய சுரப்பிகள் ஆண்ட்ரோஜென்ஸ் என்று சொல்லுவோம். அது வந்து பிசிஓல ரொம்ப அதிகமா இருக்கும். அதுதான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். சோ அந்த ஆண்ட்ரோஜென்ஸை குறைக்கிறதுக்கு மருந்து மாத்திரைகள் இருக்கு.
அதை மருத்துவர் உதவி மூலம் அதை சாப்பிட்டால் கட்டாயம் இந்த முடி வளருதுல வந்து இதை வந்து முதல்ல வந்து பேஷண்ட்ஸ் வந்து சொல்லவே மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப தயக்கமா இருக்கும். அவங்க வீட்லயே வந்து அதை ஷேவ் பண்ணிருப்பாங்க, கிரீம்ஸ் யூஸ் பண்ணிப்பாங்க. நாங்களா வந்து வாயை திறந்து கேட்டதா உங்களுக்கு அந்த மாதிரி இருக்காமா அப்படின்னு கேட்டா, ஆமாம் டாக்டர் எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஆனா சொல்லவே கஷ்டமா இருக்கு எங்களுக்கு, எப்படி இதை போய் வந்து சொல்றது, ரொம்ப கஷ்டமா இருக்கு சொல்றதுக்கு. சோ அதனால அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, மருத்துவரிடம் ஓப்பனாக இதெல்லாம் சொன்னாதான் இதுக்கான தீர்வு முறைகள், மாத்திரை மருந்துகள் இருக்குன்றது. சாப்பிட்டா இதை வந்து முழுதுமாக சரி பண்ணி அவங்கள வந்து இயல்பான வாழ்க்கைக்கும் பிளஸ் அவங்களுடைய இமேஜ், அதாவது வந்து ஒருத்தர் அழகா இருக்கணும்னு விரும்புறது ஒன்றும் தப்பு இல்லையே. சோ அந்த மாதிரி எல்லாரையும் வந்து உடல் பருமனை குறைத்து சரியானபடி ஆரோக்கியமா கொண்டு வர்றது நிச்சயமாக முடியும். கட்டாயம் பிசிஓ அன்கண்ட்ரோல்டா இருந்தா ஃபர்டிலிட்டியை பாதிக்கும். அதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மூலமாவே பாதி சரி பண்ணிடலாம். சோ எல்லாருமே வந்து ஐஏஆர்டி போகணும்னு அவசியம் இல்ல. 80% வெறும் லைஃப் ஸ்டைல் சேஞ்சிலேயே பிரெக்னென்ட் ஆறவங்க, எந்த வைத்தியமும் இல்லாம பிரெக்னென்ட் ஆறவங்க தான் அதிகம். அதுல விட்டு போனவங்க கண்டிப்பா வந்து மருத்துவரை அணுகி அந்த கருமுட்டை, பிசிஓல என்ன ஆகுதுன்னா கருமுட்டை கரெக்டான டைம்ல வர்றதில்லை. ஒண்ணு கருமுட்டை வரதே கிடையாது, பெருசாகிறதே கிடையாது, இல்ல பெருசானாலும் அது வந்து உடையறது கிடையாது. அப்படியே உதிர்ந்தாலும் அதுல இருந்து பிரெக்னென்ட் ஆகுறது கம்மியா இருக்கு. ஏன்னா இந்த ஆண்ட்ரோஜன் சொன்னோம் இல்லையா, அந்த ஆண்களுக்குரிய ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால. சோ அதனால மருத்துவர் வந்து அதுக்கான மருந்துகளை, கருமுட்டை வளர்வதற்கான மருந்துகளை, லெட்ரசோல், குரோமோஃபின் என்று சொல்லுவோம், கொண்டோட்ரோபின்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ், அதெல்லாம் போட்டு கருமுட்டை வர வச்சு குழந்தை வரம் உண்டாகிறதுக்கு உதவி செய்யலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி பிசிஓஎஸ்க்கு வேர் வைத்தியம், ரூட் வைத்தியம் பாத்தீங்கன்னா பிசிஓ லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் தான். ஆரோக்கியமான வாழ்க்கை அந்த காலத்துல வாழ்ந்துட்டு இருந்ததுனால நான் ஏற்கனவே சொன்னேன் 5% தான் வந்து பிசிஓஎஸ் இருந்தது, இப்ப 50% ஆயிடுச்சுன்னு. ஏன்னா வாழ்க்கை முறையை தொலைச்சதுனால. சோ மறுபடியும் நம்ம பழைய வாழ்க்கை முறையை நம்ம கரெக்டா கடைபிடிச்சோம்னா பிசிஓஎஸ் வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம். சோ ஆனா பிசிஓஎஸ் கியூர் பண்ண முடியாது. ஆனா நிச்சயமா அதை கண்ட்ரோல் பண்ணி அதுல இருந்து வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துல இருந்தும் ஈஸியா வெளியில வந்துடலாம்.